அவருடைய நட்சத்திரம் எங்கெல்லாம் பரவி இருக்கிறதோ அந்த உறவுகளுடைய பொறுப்புகளை எல்லாம் மகர ராசிக்காரர்கள் தலையில் தூக்கி வைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதனால தான் இதை குடும்ப பொறுப்பு ராசி அப்படின்னு சொல்ல. அப்போ மற்ற ராசிக்கெல்லாம் பொறுப்பு இல்லை அப்படின்னு கேட்டால் எல்லா ராசிக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் இருக்குது. ஆனால் மகர ராசிக்கு நீங்கள் ரொம்ப துல்லியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஆயில்ய நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம் மகர ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்கும். புதனுடைய நட்சத்திரம் கடகத்தில். அந்த கடகத்திற்கு ஆதிக்கமான சந்திர பகவான் மகரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால தான் இவர்களுக்கு மகர ராசி தாயினுடைய முழு பொறுப்பையும் முழு சுமையையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை மகர ராசிக்காரர்களுக்கு தள்ளப்படும். அந்த அம்மா 3 பிள்ளை பிறந்திருந்தாலும் மகர ராசிக்கார பிள்ளைய வந்து ஏதோ அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ராசி மேலே அந்த சந்திரன் அமர்ந்து இந்த மகர ராசிக்கு அந்த சந்திரன் பாதகாதிபதியாக வர்றதுனால பிரச்சனையை தூக்கி தலையில் தூக்கி வச்சுக்கிட்ட மாதிரி என்னதான் அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டாலும் நல்ல பேர் கிடைக்காது. என்னதான் அம்மாவுக்கு வந்து பணிவிடை செய்தாலும் அது ஒரு மன திருப்தி அவர்களுக்கு ஏற்படாது. இது ஒரு பிரச்சனையை அவர்கள் சந்திப்பார்கள்.